டிசம்பர் கர்த்தர் வெளிப்படுத்துகிற பேசி சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் நான் பதிவு செய்து வருகிறேன். இன்று காலையில் கூட 22வது வருஷத்தில் சொன்ன சாட்சி அதை சொல்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஞாபகார்த்த சின்ன புஸ்தகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து அதிலிருந்து தான் நான் வாசித்தேன். ஏன்னா அது நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அது நிறைவேறின போது நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே அகமகிழ்ந்து அவரை கனப்படுத்தவும் அவரை துதிக்கவும் அது ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலும் சென்ற டிசம்பர் மீண்டுமாக சொல்கிறேன் 16, 17, 18 ஆகிய நாட்களில் இரவிலும் பகலிலும் ஆண்டவர் இடத்துல ஒன்றை நான் கேட்டேன். அப்பொழுது அவர் குறுக்கிட்டு நீ இதை கேட்காதே என்று என்னை ஸ்டாப் பண்ணிட்டார், நிறுத்திட்டார். நான் சொல்கிறத கேளு அப்படி என்று என்னோடு கூட பேசினார். அப்பொழுது சின்ன சாமுவேலை போல நான் அவரிடத்தில் சொன்னேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று. அப்பொழுது சொன்னார், நீ இன்னும் என்னை அறிய வேண்டிய விதமாக நீ அறியல, இன்னும் என்னை நீ நெருங்கி சேர வேண்டி இருக்கிறது. நீ நெருங்கி சேரணும், சில காரியங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது போல அநேக காரியங்களை ஆண்டவர் அந்த நாட்களிலே கற்றுக் கொடுத்தார். அது எப்படி நடந்ததுன்னு சொன்னால், அவருடைய திரு சமூகத்தில் ஜபத்தில் தரித்திருந்ததுனால ஜபம் பண்ண ஆரம்பித்து 2 வார்த்தை சொல்லிவிட்டு 4 வாக்கியம் சொல்லிட்டு முடிக்கிறது இல்லை. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிற வரைக்கும் நான் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன், 45 நிமிஷம் அவருடைய குணநல பண்பை ஒன்றை அறிந்து கொள்வதற்காக 50 நிமிஷம் ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டியிருந்தது. இன்று குடியரசு நாள், ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்தியர்களாகிய நமக்கு சுதந்திரம் சும்மாவா வந்தது? அது எளிமையாக வரல. அநேக உடைய தியாகத்தினால சிலர் நம்மை அடக்க முயற்சித்தவர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்டு மரணத்தினால நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஒரு சுதந்திரம் வந்தது. அதை தான் இன்றைக்கு நாம் குடியரசு நாளாக, அதாவது சட்ட திட்டங்களை எல்லாம் ஏற்றி இந்தியா ஒரு ரிபப்ளிக், ஒரு குடியரசு என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த நல்ல காரியமோ சும்மா வராது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், will not come just like that. ஒரு நல்ல வெகுமதியை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வீட்டில் ஜெபிப்பதாக இருந்தாலும், ஆலயத்தில் ஜெபிப்பதாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையில் கேட்பதாக இருந்தாலும், நாம் அதில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி மெய் மறந்து கர்த்தருக்கு நம்மை விட்டு கொடுத்து, இன்னும் உலக மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் இறைவனும் மனிதனும் 2 என்று இல்லாமல் ஒன்றாக கலந்து விடும்படியான ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு நான் சாட்சி. அப்படி ஒரு குணலட்சணத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதுதான் மகிபன் இயேசுவில் நாம் காணும் மனதுருக்கம். மகிபன்
இயேசுவில் நாம் காணும் மனதுருக்கம், one could see the compassion of Jesus. இயேசுவினுடைய மனதுருக்கத்தை நாம் உணர முடியும். அது குறித்து படிக்கிறோம், அது எல்லாரும் படிக்க முடியும். ஆனால் இயேசுவின் மனதுருக்கத்தை எல்லாரும் உணர முடியுமா என்றால் எல்லாராலும் உணர முடியாது. சரி, எல்லாராலும் இயேசுவின் மனதுருக்கத்தை உணர முடிகிறது. ஆனால் அந்த இயேசுவின் மனதுருக்கத்தை எல்லாராலும் பெற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாரும் பெற்றுக்கொள்வதில்லை. இன்று காலையில் எனக்கு அந்த கிறிஸ்துவின் மனதுருக்கம் வந்து சேர வேண்டும். அடுத்தது, நானும் கிறிஸ்துவை போல மனதுருக்கத்தோடு வாழ வேண்டும். ஊழியம் செய்வதுன்றது அது அடுத்தது, அது ஒரு மேலான அனுபவம். ஆனால் அடிப்படையாக ஒவ்வொரு விசுவாசியும் நாம் இந்த உலகத்திலே நாம் மனதுருக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். நாம் மனதுருக்கத்தோடு வாழ முடியும். நம்ம எதை செய்ய முடியுமோ அதை தான் ஏசப்பா செய்யன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இது என்னால் முடிந்ததில்லை, இது உன்னால் முடியும். பாடுகளை அனுபவிக்க என்னால் முடிந்தது, பாடுகளை சகிக்க என்னால் முடிந்தது என்று நீ வாசிக்கிறாயே, செய்திகளெல்லாம் கேட்கிறாயே. எனக்கு உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? இது என்னால் முடிந்ததானால் இது உன்னாலே முடியும். ஏனென்றால் நீ என்னை பின்பற்றுகிற ஒரு சீஷி, நீ என்னை பின்பற்றுகிற ஒரு சீஷன். நீ என்னை பின்பற்றுகிறதுனால இது உன்னால முடியும். பண்டிதை ராமாபாய் என்கிற ஒரு சகோதரி வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களை எல்லாம் அவர்கள் சகித்து விதவைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக அவர் ஆசிரமங்களை எல்லாம் ஏற்படுத்தி ஒரு பொது தொண்டு புரிந்து நம்முடைய இந்திய சரித்திரத்தில் அவர்கள் தடம் பதித்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் முடிகிற நேரத்தில் அவர்கள் ஒரு சொற்றொடரை எழுதியிருக்கின்றார்கள். இது என்னாலே முடியுமானால் வாசகர்களே, இது உங்களால் முடியும். நான் ஒரு விதவை, நான் ஒரு திக்கற்ற பெண். ஆனால் என்னை போல வாடி வதங்குகிறவர்களுக்கு ஒரு ஊழியம் செய்யும்படியாக, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக என்னால் முடிந்ததானால் அவர் சொல்கிறார்கள் உங்களாலே முடியும் என்று. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவர்கள் அந்த கூற்றை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே இன்று காலையில் நாம் செய்தியின் ஆரம்பத்தில் நாம் சொல்ல வேண்டும், கிறிஸ்துவில் காணப்பட்ட அந்த மனதுருக்கம் எனக்கு தேவை. இங்கே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது தான் அந்த மனதுருக்கத்தை பற்றி இன்னொரு விளக்கத்தை ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அது என்ன தெரியுமா? அன்பின் பெருக்கம் ஒரு நதியை போல இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது தான் மனதுருக்கம் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்று காலையில் இங்கே வந்த பிறகு அவருடைய அளவற்ற அன்பு நம்மை நெருக்கி ஏவும் போது அதை நாம் அடக்கிக் கொள்ளாதபடி, அது பாய்ந்து போகும்படியாக, அது பாய்ந்து போகிற பிரசங்கியாருக்கு தான் தண்ணி தேவை.
அது பாய்ந்து போகிற ஒரு வேகத்தில் நாமும் கூட அதில் சாய்ந்து விடும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்காக ஓடும்போது அது நதியை போல பாயும். நதி மேலான இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி ஓடும். கர்த்தர் உன்னை ஒரு மலையை போல வைத்திருக்கின்றார். கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றார். கர்த்தர் உனக்கு உலக ஆசீர்வாதங்களை, உலக கல்வியை, செல்வங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பேரவர்களால் நீ மலையை போல, நீ சுகத்தில் மலையை போல இருக்கின்றாய். You are all right physically. You are all right intellectually, financially and what not. எல்லாவற்றிலும் நீ குன்றேறி நிற்கிறாய். உன்னிடத்திலிருந்து, உயர்ந்து நிற்கிற உன்னிடத்திலிருந்து இந்த அன்பின் பிரவாகம், கிறிஸ்துவில் காணப்பட்ட அந்த அன்பின் பிரவாகம், அவரில் காணப்பட்ட அந்த மனதுருக்கம் புறப்பட்டு வருமானால் அது யார் யாருக்கு சென்று சேர வேண்டுமோ, தேவையோடு இருக்கிறவர்களை நான் தாழ்வான இடம் என்று சொல்லுகின்றேன், பள்ளத்தாக்கு என்று சொல்லுகின்றேன். நதி சேர்கின்ற இடம் கடலில் சங்கமாகிறதே, அந்த சங்கமாகிற இடத்தை, தேவையோடு இருக்கிற மக்கள் கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எனக்கு சொல்லும்படியாக எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே, இப்பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது சேர வேண்டியவர்களுக்கு போய் சேரணுமே, அதற்கு நான் ஒரு வாய்க்காலாக அமையணுமே. நதி அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது, அது என்னுடைய இருதயத்தில் பொங்கி எழுகிறது. அதை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை என்னாலே அடக்கி வைக்க முடியாது. For it is a powerful weapon to meet the needs of the needy people. தேவையோடு இருக்கிற மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பேராற்றல் மிக்க அன்பின் வழியாக தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு பேராற்றலை உடையதுதான் மனதுருக்கம். அந்த மனதுருக்கம் எனக்கு தேவை. ஒரு நேரம் இருப்பது போல நான் அடுத்த நேரத்தில் இருப்பதில்லை. ஒரு நிரந்தரமான உருக்கம், மனதுருக்கம் எனக்கு தேவை என்று சொல்லுகின்றவர்கள் இப்பொழுதே நீங்கள் கர்த்தரை நோக்கி, அப்பா இரட்சகர் இயேசுவே அல்லது பிதாவை நோக்கி, தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவில் இந்த உலகத்தில் அவருக்கு நீர் கொடுக்க மனதுருக்கத்தோடு வாழ்ந்த இயேசுவை போல நானும் இந்த அவர் வாழ்ந்த இந்த உலகத்தில் தான் நானும் இருக்கிறேன். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நான் சேவகம் எழுதியிருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்பா பிதாவே, உங்கள் குமாரனுக்கு நீர் கொடுத்திருந்த அந்த அளவற்ற அந்த மனதுருக்கத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் மூன்று கிறிஸ்துவின் மனதுருக்கம் எப்படி மூன்று சந்தர்ப்பத்தில் வெளிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் தியானிக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தவை. ஆகவே சம்பவங்களை அதிகமாக விவரிப்பதற்கு பதிலாக அந்த சம்பவத்திலிருந்து வெளிவருகிற சத்தியத்தை நாம் அதிகமாக தியானித்து குறித்த நேரத்திற்குள்ளே நாம் முடிக்கலாம். முதலாவதாக நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 45 வரைக்கும் நாம் வாசித்தோம். 1 அதிகாரம் 41வது வசனம் என்ன சொல்கிறது? இயேசு மனதுருகி என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவின் கவனத்தை மறுபடியும் சொல்லுண்டு, இந்த மனதுருக்கம் அப்படியே சாதாரணமாக வராது.
ஆண்டவர் இயேசு ஊழியங்களை எல்லாம் முடித்து ஜெபாலயத்தில் பிரசங்கித்து வியாதிகளை குணமாக்கி அவர் அந்த ஊழியத்தை செய்து வந்தபோது ஒரு புதிய சம்பவம் இந்த பகுதியிலே ஆரம்பிக்கிறது. 40வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு குஷ்டரோகி. அதை நாம் என்ன சொல்கின்றோம்? ஒரு தொழுநோயாளன். இந்த தொழுநோய் நேற்று நமக்கு சளி பிடித்தது போல இன்றைக்கு சளியினாலே அல்லது ஜுரத்தினாலே நாம் வாடுவது போல ஒரு குறுகிய கால தொற்று இல்லை. நான் மீண்டுமாக சொல்கின்றேன், தம்பி கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்கின்றேன். தொழுநோய் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இவ்விதமாக ஒரு கணக்கு நான் போட்டேன். 100 × 100 நாட்கள் அப்படின்னா 27 வருஷம் வருது. அதை பெருக்கி 365 ஆளை வகுத்தீங்கன்னா சுமார் 27 ஆண்டுகள். இதை நாம் என்ன சொல்கிறோம் மருத்துவ ரீதியாக? இன்குபேஷன் பீரியட். ஒருவனுடைய உடலுக்குள்ளே ஒரு வியாதி தொற்று நுழைந்த பிறகு அந்த உடலிலே அது ஊறி அது ஒரு நாளைக்கு அது அந்த வியாதி எல்லாரும் பார்க்கிற மாதிரி வெளிப்படும். அந்த காலத்து தான் இன்குபேஷன் பீரியட் என்று நாம் சொல்லுகின்றோம். நோய் தொற்று முற்றி அந்த நோய் நாம் காணும்படியாக, நம்மை பார்ப்பவர்கள் எல்லாரும் காணும்படியாக வெளிப்படுகிற ஒரு நாள் இருக்குது. இந்த தொழுநோயை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் நீண்ட நெடுங்காலம். 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் இந்த நம்ம உடலில் அந்த வியாதி கிருமிகள் நுழைந்து ஊறி அது வேலையை செய்து அதுக்கப்புறம் வெளியிலே வருவதற்கு பல ஆண்டுகளாகும். நன்றாக கவனிங்க. உருவாவதற்கு பல ஆண்டுகள் ஆன அந்த மனுஷன் ஒரே நாளிலே ஒரு நிமிஷத்திலே சுகம் பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பல வருட கால நோய் தொற்று இருந்தாலும் அந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்ட மனுஷன் என்ன சொல்கின்றான்? ஐயா, உங்களுக்கு விருப்பமானால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னதோடு கூட ஏசப்பா பாதத்தில் அவன் விழுந்து விட்டான், சரணடைந்து விட்டான். வேதம் சொல்கிறது, நம் ஆண்டவர் இயேசு மனதுருகி. அந்த மனதுருகி என்பதற்கு அடுத்த ஒரு அர்த்தம், ஒரு மெழுகு உருகிறது, பனிக்கட்டி உருகிறது. நெகிழி என்று சொல்லுகிறோமே பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக் கூட உருகிறது. அந்தந்த ஒவ்வொரு அந்த உஷ்ண அளவில் டெம்பரேச்சர் ஏற்றார் போல அந்தந்த பொருட்கள் உருகும். இந்த குஷ்டரோகியை பார்த்தால் அவனுடைய தோற்றம் அருவருப்பாக இருந்தது. பழைய ஏற்பாட்டுக்கால வேத முறைமைப்படி குஷ்டரோகி ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அவன் ஒதுக்கப்பட்டவன், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக வந்து அவன் விழுந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் இயேசுடைய உள்ளம், இயேசுடைய மனம். இப்போ சொல்லுங்க, இன்னொரு முக்கியமான வார்த்தை, ஆண்டவர் இயேசுடைய மனம் கல் மனம் அல்ல,
the heart of Jesus was not stony. He was not having stony heart. அவருடைய நெஞ்சம் கடினமான கல் போன்ற இதயம் உடையவர் இயேசு அல்ல. அவர் அங்கே வேதத்தில் வாசிக்கின்றோம், அவனை கண்டு அவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன சொல்கின்றார்? இயேசு மனதுருகி, உள்ளம் உருகுகிறது, கை நீளுகிறது. ரெண்டாவது ஆக்ஷன் பாருங்க. முதலாவது உள்ளம் உருகுகிறது, அவர் கரம் நீட்டப்படுகிறது. அவர் கரத்தை நீட்டி என்ன சொல்கின்றார்? எனக்கு சித்தம். மறுபடியும் நீட்டி அவனை தொட்டு, முதலாவது அவருடைய உள்ளம் உருகிற்று, இரண்டாவது அவரை கை நீட்டப்பட்டது. அவனை தூரத்தில் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் பண்ணலை. ப்ராக்டிக்கலி he touched the leper. குஷ்டரோகியை அவர் தொட்டார். கடுமையான வியாதியாக கருதப்பட்ட ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசு அவருடைய மனம் உருகும் போது அவருடைய கரம் நீண்டது. இவருடைய உள்ளம் எந்த நேரத்தில் உருகிட்டோ அந்த நேரத்தில் தேவையோடு இருக்கிற மனுஷனுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆரம்பித்தது. I will put in English. As my Lord was moved with compassion, simultaneously the affected person started getting the healing. சுகம் பெறும்படியாக அவனுக்குள்ளே கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தது. அது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் அவன் ஓடோடி வருகிறான், உன்னத தேவகுமாரனுக்கு முன்பாக விழுகிறான், அவரை நோக்கி கெஞ்சி கேட்கிறான். இந்த ப்ராசஸ், இந்த செயல்முறைகள் யாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏற்கனவே நீங்கள் ஜெபிக்கும்படியாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிறது? என்ன காணப்பட வேண்டும்? இயேசுவை நோக்கி ஓடோடி வர வேண்டும், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட வேண்டும், வாயினாலே ஜபத்தில் அறிக்கை செய்யணும். அப்பா என்ன சுத்தமாக்க உம்மால் கூடும். அது ஒரு ஜபம். ஜபம் ரெண்டாவது ஜபம் என்ன? உங்களுக்கு இருந்த அந்த குணநல பண்பாம் மனதுருக்கம் இந்த எளியனுக்கு தேவை. உங்களுடைய குணலட்சணம் இல்லாம இந்த உலகத்தில் என்னால வாழ முடியாது. நீங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் உங்களுடைய மனதுருக்கத்தை பயன்படுத்தினீங்க. இந்த எளியனுக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக நீர் எடுத்து பயன்படுத்த சித்தமோ என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, உம்மால் கூடும், உமக்கு சித்தமானால் இது கூடும் என்று சொல்லி நாம் இறை வேண்டல் செய்யும் போது, கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளும் போது அங்கே என்ன நடந்தது? அவனை நோக்கி மூன்றாவது இயேசுவானவர் சொல்கின்றார், அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். நம்மை அதிகமாக கவருகிற அந்த சொற்றொடர் அடுத்த வசனத்தில், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, மன்னிக்கவும் 42வது வசனம், இப்படி அவர் சொன்ன உடனே உடனே, அந்த உடனே என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. ஐயா காலையில் சாட்சி சொல்லும் போது சொன்னார்,
அந்த சந்திக்கப்பட்ட மனுஷன் போக போக நல்லவன் ஆயிட்டானோ. கவனிச்சிங்களா? அந்த சந்திக்கப்பட்ட மனுஷன் புதிய ஏற்பாட்டை கையில் வாங்கினவன் வாசனா அவன் போக போக நல்லவன் ஆயிட்டானோ. இல்லை, உடனடியாக கர்த்தர் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இது நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை போக போக நல்லாயிடும். ஜபம் பண்ண நல்லாயிடும். ஜப எண்ணெய் பூசிக்கிட்டே வாங்க. காலையில் ஒரு தடவை பூசுங்க, நெத்தியில் சிலுவை போடுங்க, பாதிக்கப்பட்ட இடத்துல அதை பூசுங்க, நல்லாயிடும். போக நோ, நாட் கிராஜுவலி, பட் இட் ஹேஸ் டு பி டன் இமீடியட்லி. போக அல்ல, உடனடியாக சுகமாகணும். அவன் வார்த்தையை இயேசப்பா கேட்ட உடனே அவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னாரே. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான் உடனே. அந்த வார்த்தை உடனே என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ஜனவரி பிப்ரவரி முதல் ஜூலை மாதம் வரைக்கும் மீட்பர் சபைகளில் ஊழியம் செய்கிற ஒரு காலம். சென்ற 19ஆம் தேதி அதை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அநேகர் அதற்கு நாம் வரவில்லை. ஏனென்றால் இன்னும் நாம் கர்த்தர் இயேசப்பாவை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனை பார்த்து ஆண்டவர் இயேசு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். 43வது வசனத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சுகமாக்கப்பட்ட அந்த முன்னாள் குஷ்டரோகியை ஆண்டவர் நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ அப்படி சொன்ன உடனே அவன் ஆண்டவர் இயேசுக்கு அப்படி தலையாட்டிக்கணும். யாருக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னாரு. ஆனால் அடுத்த 44 வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, கவனிங்கம்மா. ஆகிலும் ஆயினும் நீ போய் ஆசாரனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறபடி கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாய் செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். யாருக்கும் சொல்லக்கூடாது, ஆனால் ஒன்று செய்யணும். மோசேயின் மூலமாக விதிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை நீ கடைப்பிடிக்கணும். நீ சுத்தமாகிட்டேன்னு சொல்லிட்டு நீ ஆசாரியனுக்கு காட்டணும். செலுத்த வேண்டிய காணிக்கை நீ செலுத்தணும். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போகலான்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆனால் அவன் என்ன செய்தான்? 45வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். என்னை உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சத்தியம் அந்த 45வது வசனத்தில் இருக்கு. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எங்கும் போய் இந்த சங்கதியை பிரசித்தி பண்ண தொடங்கினார். நான் குஷ்டரோகியா இருந்தேன். அவன் எந்த குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தானோ அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு போய்விட்டது. ஒரு வகையான குஷ்டரோகம் உடல் முழுவதும் அப்படி கட்டியாக இருக்கும் அந்த தோல் மேலே. ஒரு சிலருக்கு விரல்கள், கால்கள், காது, மூக்கு இது போன்ற அவயவங்களில் ஒரு மியூட்டிலேஷன், ஒரு குறைபாடு காணப்படும். சிலருக்கு சில குஷ்டரோகம் நரம்பு அப்படி புடைச்சிக்கிட்டு இருக்கும். என்ன பார்த்துருக்கீங்கல்ல? நான் தான் அந்த பழைய ராமசாமி. என்னை பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ பாருங்க, என் உடலை பாருங்க, என் விரல்களை பாருங்க. இயேசு
என்னை சுகமாக்கினார் என்று இந்த செய்தியை அவன் பிரசித்தி பண்ண தொடங்கினான். நம்ம பாழ் உலகுக்கு பறைசாற்ற வேண்டிய செய்தி, நான் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தேன், அல்லது நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தேன், அல்லது பேயினால் அலைக்கழிக்கப்பட்டிருந்தேன். ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையில் இருந்த பிசாசின் தொல்லைகளை நீக்கினார், என் நோயை குணமாக்கினார். நான் ஒரு பாவியாக ஜீவித்து கொண்டிருந்தேன், அவர் என்னை மாற்றி இன்றைக்கு பரிசுத்தமாக மாற்றிட்டார் என்ற செய்தி தான் அங்கே உபயோகப்படுத்தப்படுகிற சங்கதி. That is the good news. யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்ததை குறித்து நாம் சொல்லுவது சாட்சி. ஆனால் முதல் தரமான சாட்சி, என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்பட்டது, என் வாழ்க்கையை மாற்றியது என்ற அந்த சாட்சியை இந்த உலகத்துக்கு நாம் கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இவனை பார்த்து சொன்னார், நீ நடந்த சம்பவத்தை ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று அவனை எச்சரிக்கைப்படுத்தினார். ஆனால் அவனும் புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். என்ன நடந்தது? இயேசுவானவர் பகிரங்கமாக நகரங்களிலே பட்டணங்களிலே அவர் நடமாட முடியல. நான் வாசித்து முடிக்கலாம். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். அதிகமாக என்னை அடிக்கடி உற்சாகப்படுத்துகிற அந்த கடைசி வாக்கியம், எத்திசைகளிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். People from all direction came to Christ. இந்த கிறிஸ்துவிடம் மக்கள் எப்படி வருவாங்க? தானா வந்துடுவாங்களா? நீங்களும் நானும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்த அந்த அற்புதத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர்கள் அதை கேட்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நாங்கள் கேட்டதில்லை, அது அப்படிப்பட்ட வல்லவரை நாங்கள் கேட்டதில்லை. ஒரு காலம் குஷ்டரோகியாக இருந்தவனை யாரும் சுகமாக்கல, ஊரை விட்டு தான் விரட்டுவாங்க, வீட்டை விட்டு தான் துரத்துவாங்க. இவர் அவனை தொட்டாரு. அப்படி இவ்வளவு அன்பின் வெள்ளம் உள்ள மனதுருக்கம் உள்ள கிறிஸ்து யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள். தேடி வந்த யாவரையும் ஆண்டவர் சந்தித்தார். செய்தியின் மூலமாக சந்தித்தார், சுகமளித்தல் மூலமாக சந்தித்தார். இதே போல நோய்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அதன் மூலமாக பரலோக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. நாம் இதுவரைக்கும் ஒரு மனதுருக்கத்தை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்ததாக இரண்டாவது சம்பவத்தை குறித்து நாம் வேகமாக வாசிக்க வேண்டும். மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 34 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, மத்திய 20ஆம் அதிகாரம் 29 நான் இப்பொழுது வாசிக்க ஆயத்தமாக இருக்கின்றேன். பார்வையற்ற இருவர் பார்வை அடைந்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு 29வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் எரிகோவுக்கு புறப்பட்டு போகிற வழியில் ஆண்டவர் இயேசுவோடு கூட திரளான ஜனங்கள் இயேசப்பாவை பின்பற்றினாங்க. ஒரு பேர் ஆரவாரம் அங்கு கேட்கப்பட்டது. தூரத்தில் இருந்தவர்கள் கூட இப்படி ஒரு கூட்டம் வருகிறதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக அந்த சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது.
சாலையின் ஓரத்திலே அமர்ந்து கொண்டிருந்த இருவர் அங்கே நாம் வாசிக்கின்றோம். வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 பார்வை அற்றவர்கள் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இவர்கள் செய்ததை பாருங்கள். முதலாவது, அவர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் செய்தது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னார்கள். அவனுங்களுக்கு எப்படி தெரியும் இவர் தாவீதின் குமாரன்னு? நம் ஆண்டவர் இயேசுவை நான் இயேசுவே என்று சொல்ல தயங்குகிறேன். ஆகவேதான் அவரை பார்த்து சொல்லுகிறேன், நேச கர்த்தர் இயேசுவே என்று சொல்கின்றேன், இயேசு ராஜா என்று சொல்கின்றேன், இயேசு ஆண்டவரே என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் அவர் மேன்மைக்குரியவர். நம்ம சகோதரர்களை பேர் சொல்லி கூப்பிடுறது போல இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா அது எனக்கு ரொம்ப அருக்களிப்பாக இருக்கிறது. இவர்கள் கூட அப்படிதான் என்ன சொல்லி கூப்பிட்டார்கள்? எப்படி சொல்லி கூப்பிட்டார்கள்? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். ஓ son of David, have mercy upon us. ஓ தாவீதின் குமாரனே எங்களுக்காக இரங்கும். நம் காலையிலே பாடினோம், மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. அவர்கள் அப்படி கூப்பிட்ட உடனே அதை அங்கிருந்த சுற்றி உள்ள மக்கள், நல்ல காரியம் நடக்காதபடி எப்பவுமே தடை பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அது ஒருவேளை நம்ம குடும்ப அங்கத்தினராக கூட இருக்கலாம். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அங்கிருந்தவர்கள் பேசாதபடி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். எப்படி சொல்லி அதட்டியிருப்பார்கள்? கபோதி, கண்ணு இல்லாதவன, நொல்ல கண்ணு கண்ணனு, ஏண்டா அப்படி கத்துறீங்க? வருவார் ஏசப்பா, வருவார். அவர் தூரத்தில் வரும்போது கத்துறீங்க, கத்தக்கூடாது. வேதம் சொல்கிறது, அவர்கள் மக்கள், பொதுமக்கள் அந்த பிறவி அந்த பார்வை இல்லாத இருவரை அதட்டினார்கள். அங்கே நாம் என்ன வாசிக்கின்றோம்? அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். நாம் கர்த்தரிடத்திலே ஒன்றை கேட்க முனைகின்ற போது, ஜெபத்திலே நாம் முயற்சி செய்கின்ற போது, அதை பெற்றுக்கொள்ள முடியாத விடாப்படியாக பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது நம்மை தடைப்படுத்தும்படியான தீய சக்திகள் எழும்பலாம். நாம் எதிர்பார்க்கின்ற அந்த நலமான காரியம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வராதபடி தடைப்படுத்தலாம். அதுதான் இங்கே நடந்தது. அவர்கள் இவர்களை அதட்டினார்கள். அவர்கள் அதட்டுதலை இவர்கள் கேட்டு வாய் பொத்திக்கொண்டு வீதி ஓரத்திலே இருந்து விட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் இருவருக்கும் பார்வை கிடைத்திருக்காது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முன்பு சத்தமிட்டு கூப்பிட்டதை காட்டிலும் இன்னும் அதிக சத்தமாய் கூப்ப. அது என்ன குறிக்கிறது? When you pray, don't be discouraged. Take more effort. Spend more time till you receive the blessings. ஜெபிக்கிற பொழுது நீ சோர்ந்து போகாதே. இன்னும் நேரம் எடுத்து ஜெபி, இன்னும் ஊக்கமாக ஜெபி, இன்னும் காத்திருந்து ஜெபி, வேண்டுமானால் உபவாசித்து ஜெபி, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு. தடைகளை எண்ணி பார்க்காது. அந்த தடைகளை தகர்த்து போடுகிறவர் வருகிறார். அவர்தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு. அவர் கிட்ட வந்து அவர்களை பார்த்து அவர்களை அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். எத்தனை முறை அவர்கள் ஆண்டவரே என்று சொல்கிறார்கள்?
30வது வசனத்தில் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 31வது வசனத்திலே தடை வந்தபோது ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அவர் ஏன் என்னை கூப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். 3 முறை அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவரே என்றால் அதற்கு பொருள் என்னை ஆட்கொண்டவரே என்று அர்த்தம். ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, என்னை ஆட்கொண்ட இரட்சகரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். 34வது வசனம், இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். இயேசுவின் கரம் அவர்கள் கண்களை தொடும்படி அவர்களுடைய கண்கள் அழகாக இல்லை, அவர்களுடைய கண்கள் சுத்தமாக இல்லை, அருவருப்பான கண்கள், அழுக்கு நிறைந்த கண்கள். அந்த கண்களையா இயேசு தொட்டார்? குஷ்டரோகி தொட்டார். இந்த பார்வையற்ற 2 நபர்களுடைய கண்களை தொட்டார். வேதம் சொல்லுகிறது, உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். சுகம் பெற்ற தொழுநோயாளன் ஊரெல்லாம் திரிந்து உன்னத தேவகுமாரன் தனக்கு செய்ததை பறைசாற்றினான். இங்கே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பார்வையடைந்த இவர்கள் இருவரும், உடனே பார்வையடைந்த இவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி, ஆண்டவர் இயேசுவை பார்வை அடைந்தவர்களாக, பார்வை பெற்றுக்கொண்டவர்களாக பின்பற்றினார்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார், இங்கே இருக்கிற என்னுடைய பிள்ளைகளில் பெரும்பாலோர் அவர்கள் பார்வை அடைந்து என்னை பின்பற்றவில்லை, ஆனால் என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், என்னை பின்பற்றுகிறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்வை அடைந்தவர்கள் தானா? உங்களுக்கு எம்பெருமான் இயேசுவின் தொடுதல் அவசியமாக இருக்கிறது. அந்த பார்வையற்ற இருவரையும் ஆண்டவர் இயேசு தம்முடைய கரத்தினாலே தொட்டார். வேதம் சொல்கிறது, இயேசு மனதுருகி நான் சுகமா இருக்கிறேன், நான் பார்வையோடு இருக்கிறேன், ஆனா இவர்கள் சுகமா இல்லையே. பார்வையில்லாத ஒரு ஆள், அவர்கள் உலகத்துக்கு பாரமாக இருப்பார்கள், குடும்பத்துக்கு பாரமாக, அதாவது உலகம் என்று சொல்லும்போது சமுதாயத்துக்கு பாரமாக இருப்பார்கள். பார்வையில்லாத குடும்பத்துக்கு பாரமாக இருப்பார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த பாரத்தை எல்லாம் நீக்கிவிட்டார். சிலுவையிலே அந்த பார சிலுவையை அறையப்படுவதற்காக சுமந்து சென்ற ஆண்டவர் இயேசு, அந்த பார சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்த இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை அவர் நீக்கும்படியாக இன்றைக்கும் நமது மத்தியிலே வந்திருக்கின்றார். நாம் சொல்லுவோமா, ஐயா நான் பார்வையடைய விரும்புகிறேன். அவர் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் கேட்கின்றார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று அவர்கள் சொன்னபோது ஆண்டவர் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். அவர்கள் 3 முறை ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னதை கேட்டார். அவருடைய உள்ளம் உருகிற்று, அவருடைய கரம்
நீட்டப்பட்டது, அவர்கள் சுகமானார்கள். நற்செய்தி அடுத்த ஒரு குறிப்பு, பார்வை அடைந்தவர்கள் இயேசுவின் பின்னாலே சென்றார்கள். இயேசுவின் பின்னாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? They became the followers of Jesus Christ. அவர்கள் இயேசுவின் சீடர்களாக மாறிவிட்டார்கள். இயேசு ஊழியம் செய்ய எங்கெங்கே போய் கொண்டிருந்தாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் இவர்கள் போக ஆரம்பித்தார்கள். என்ன, யாராவது பார்த்து இவர்களை பார்த்தால் புதிதாக இருக்கிறது, இவர்கள் உம்மோடு கூட புதிதாக சேர்ந்து கொண்டார்களா என்று மக்கள் கேள்வி கேட்டார்கள். அவர்கள் தாமதம் இல்லாமல் சொல்வார்கள், நாங்கள் பார்வை இல்லாமல் வீதியிலே அவல நிலையிலே, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே எங்களை பார்த்தா எல்லாம் காரி துப்பிட்டு போவோம். ஆனால் இந்த எம்பெருமா எங்கள் தெருவில் வந்தார், நாங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டோம், அவர் எங்கள் கண்களை தொட்டார், நாங்கள் பார்வையடைந்தோம். வாழ்நாள் முழுவதும் இந்த இயேசுவுக்கு பின்னாலே போகும்படியாக தீர்மானிச்சிட்டோம். நாங்கள் இந்த இயேசுவினுடைய சீடர்களாக மாறிட்டோம். நீங்களும் அந்த இயேசுவை விசுவாசிங்கள். உங்களுடைய பார்வையின்மை அவர் மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார் என்று சொல்லி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பப்ளிக்கில் மேடையில் மைக் வச்சுட்டு பேசலை. they started doing personal evangelism. அவர்கள் தனித்தால் ஊழியம் அவர்கள் செய்தார்கள். அங்கே எழுதியில் நம்ம தியானிக்கின்றோம். அவர்கள் தனித்தால் ஊழியம் செய்தார்கள். ஏனென்றால் என்ன சொல்கிறது வேதம்? அவர்கள் இயேசுவுக்கு பின்னாக சென்றார்கள். மூன்றாவது ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்க இருக்கின்றோம், தியானிக்க இருக்கின்றோம். அதுதான் என்னோடு கூட இப்போ மார்க்லேருந்து ஒரு சம்பவத்தை வாசித்தோம், மத்தியிலிருந்து ஒரு சம்பவத்தை வாசித்தோம். இப்பொழுது லூக்காவுக்கு, நம்முடைய வேதத்தை லூக்கா புஸ்தகத்திற்கு, சுவிசேஷ நூலுக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 to 17. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 to 17. நாதர் இயேசு நாயினூர் கைம்பெண்ணுக்கு மனதுருகினார். நாதர் இயேசு நாயினூர் கைம்பெண்ணுக்கு மனதுருகினார். குஷ்டரோகிக்கு அவர் மனதுருகினார். படுவேதனையிலே மூழ்கி கிடந்த பார்வையற்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசு மனதுருகினார். அவர் ஒரு விதவையை கண்டு மனதுருகிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், குறிப்பாக சங்கீத புஸ்தகத்தில் கர்த்தர் விதவைகளுக்கும் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவாக இருக்கிற தெய்வம் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஒரு குடும்பம் குடும்ப தலைவன் மரித்து விட்டான். ஆதரவுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரே நபர் இந்த அம்மாவுடைய மகன், வாலிபனான மகன். அவனும் மரித்து விட்டான். இதெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு அறிந்து, அவர் புரிந்து, அவர் மனதுருகினார். சிம்பத்தி என்ற வார்த்தையை நாம் சொல்லுகின்றோம், அது பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை எம்பத்தி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறோம். எம்பத்தி என்றால் என்ன அர்த்தம்? ஒருவருடைய அவல நிலையை அல்லது அவருடைய தேவையை குறிப்பால் அறிந்து அவர்கள் நம்மிடத்தில் கேட்பதற்கு முன்பாக, அவருடைய தேவையை நமக்கு முன்பாக வைப்பதற்கு முன்பாக, அவருடைய தோற்றத்தில் அது தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை, ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் ஸ்தானத்தில் நான் இருந்தால் நான் என்ன செய்யணும், அதை அவர்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்கிற அந்த காரியம்தான் எம்பத்தி.
ஒன்றும் இல்லை, ஸ்பெல்லிங் ரொம்ப ஈஸி. EMPATHY, எம்பதி. ஒரு பெரிய கூட்டம் பாடையிலே வாலிபனை, மரித்து போன வாலிபனுடைய சடலத்தை சுமந்து கொண்டு வருகிறது. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா 7:11 திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சென்ற கூட்டம் திரள் கூட்டம். அது மிக முக்கியமான கருத்து. அதை ஒரு பக்கம் சிந்தில வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு திரள் கூட்டம் வருகிறது, நான் அதை வாசிக்கின்றேன். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட அந்த இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள். இயேசுவோடு ஒரு கூட்டம் அந்த நாயின் ஊரை நோக்கி செல்கிறது. நாயின் ஊர்ல இருந்து ஒரு கூட்டம் நாற்றம் எடுக்கிற கல்லறையை நோக்கி செல்கிறது. இரண்டு கூட்டமும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சந்தித்தது. அந்த பாயிண்ட் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கம். கூட்டத்தோடு கூட்டமாக வந்த இயேசு அந்த கூட்டத்தை பார்க்கிறார். கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிற அந்த மக்களை பார்க்கின்றார். அந்த கூட்டத்தில் ஒரு விதவை அல்லது வேறு வார்த்தையில் ஒரு கைம்பெண் உடைய அவல ஓசையை என்ன சொல்லியிருப்பா? என் வாழ்க்கைக்கு தலைவனாக இருந்த என் புருஷனை இழந்துட்டேன். என் புருஷனுக்கு பிறகு என் பிள்ளையாவது என்னை கரை சேர்ப்பான்னு நினைச்சேன். ஐயோ, அந்த பிள்ளைய மறிச்சுட்டானே. கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? இருக்கிறார். அவர் தான் வந்து கொண்டிருக்கிறார். அவளுடைய அவல ஓசையை ஆண்டவர் இயேசு கேட்டார். வெகு ஜனங்கள் அந்த கைம்பெண்ணோடு கூட வந்தார்கள். கூட வந்தவர்கள் யாவரும் அந்த கைம்பெண்ணுடைய குறையை தீர்க்க முடியாது. கூட வந்தவர்கள் ஒருவராயிலும் அவளை பார்த்து அழாது என்று சொல்ல முடியாது, அல்லது அவளுடைய அழுகையை நிறுத்த முடியாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்ய தவறி போகிற, செய்யக்கூடாத காரியத்தை மகேசனாகிய இயேசு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவளை பார்த்து ஆண்டவர் இயேசு 13ஆம் வசனத்தை பாருங்கள். அவளை பார்த்து மனதுருகி, குஷ்டரோகி சொன்னா, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்று. பார்வையற்ற இருவர் சொன்னார்கள், நாங்கள் பார்வையடைய விரும்புகிறோம். தாவீதின் குமாரனே, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். ஆனா இந்த அம்மா ஒண்ணுமே சொல்ல. கேட்டா தருகிறேன், வீட்டை தேடி வந்தால் கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே எந்த மனிதர்கள் மேல் எந்த அனுதாபமும் மனதுருக்கமும் இல்லாமலேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறீர்களா? அவன் வீட்டுக்கு தேடி வந்தாக்க நான் கொடுக்கிறேன். வா திறந்து கேட்டா நான் வார்க்கிறேன், கஞ்சி வார்க்கிறேன். வா திறந்து கேட்டாத நான் கஞ்சி வார்ப்பேன். வழிய போய் செய்ய சொல்றாரு. எப்படி வழிய போய் செய்யறது?
என்று உரையாடல்கள் மலிந்து கிடக்கிற இந்த உலகத்தில் அந்த ஸ்திரீ ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒன்றும் கேட்கவில்லை. அவள் தன்னுடைய வேதனையை கொட்டி கொண்டிருந்தாள், அழுது கொண்டிருந்தாள், அவல ஓசியை எழுப்பி கொண்டே இருந்தாள். அந்த நேரத்தில் அதை தான் அவள் செய்ய முடியும். ஏனென்றால் அந்த வருத்தம் அவளாலே அடக்கி கொள்ள முடியவில்லை. எனவே அவள் தன்னுடைய வருத்தத்தை அவள் கொட்டி கொண்டிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, அழாதே, மனதுருகி, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அன்பின் வார்த்தைகளை பேசி முடித்து விட்டாரா? அன்பின் வார்த்தைகளை சொல்லி பேசி முடித்து விட்டாரா? பொண்ணும் தூங்குது, தாயம் தூங்குறாங்க. இது நட அநியாயம் இந்த கோயில்ல. அழாதேன்னு சொன்னா மனநிறைவு வந்து விடுமா? நம்ம கிறிஸ்டியங்க சொல்லுவோம், அழாதீங்க சிஸ்டர், அழாதீங்க. ஏசப்பா நமக்கு இருக்கிறாரு. வயிறு நிறையும், பாத்திரம் நிறையும், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நமக்கு மனம் இல்லை. ஏனென்றால் நமக்கு மனதுருக்கம் இல்லை. மறுபடியும் அந்த சொற்றொடரை உச்சரிக்க ஏவப்படுகிறேன். நமக்குள்ளதை தியாக மனப்பான்மையோடு நாம் ஒன்றை இழந்து மற்றவர்களுக்கு கொடுக்க, அல்லது நாம் வறியர்களாகி பிறரை செல்வந்தர்களாக்க, நாம் இல்லாதவர்களாகி மற்றவர்கள் உடையவர்களாக்க வாய்ப்பு மிக அருகாமையில் இருக்கிறது. ஆனால் நமக்கு மனம் இல்லை. ஏனென்றால் நமக்கு மனதுருக்கம் இல்லை. அழாதே என்று சொன்னவர் பாடைக்கு அருகாமையிலே சென்றார். அழாதே என்று சொன்னவர் பாடைக்கு அருகாமையிலே சென்றார், பாடையை தொட்டார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடையை தொடக்கூடாது. அப்படி தூரத்தில் இருந்து அழாதேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதம் செய்திருக்கலாம், அவரால் முடியும். ஏனென்றால் லாசருடைய கல்லறையின் வாசல் அருகே நின்று பேர் சொல்லி அவனை கூப்பிட்டார். மரித்தவன் எழுந்து வந்தான் அல்லவா? இத்தனை ஆற்றல் படைத்த எம்பெருமான் இயேசு இப்பொழுது அந்த பாடையை போய் தொடுகின்றார். பாடையை தொட்டால் தீட்டு என்பார்கள். தீட்டை பார்த்தால் மக்கள் நம்மை திட்டுவார்கள். நம்முடைய எல்லா உரிமையும் இழந்து, நம்முடைய அந்தஸ்தை இழந்து, நம்முடைய கொள்கைகளை இழந்து, நம்முடைய எல்லா நிலைமைகளையும் இழந்து நலமான ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் எப்போ முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த மனதுருக்கம் என்னிலும் உங்களிலும் காணப்படும் போது தான் அதை செய்ய முடியும். அம்மா அழாதீங்கம்மா என்று சொன்னவர் அருகாமையில் சென்று அந்த பாடையை தொட்டார். பாடையை சுமந்து சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது வாலிபனோடு கூட பேசுகின்றார். என்றைக்கு எந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய மனம் உருகிற்றோ, எந்த நேரத்தில் தாயாரை பார்த்து அழாதே என்று சொன்னாரோ, அந்த நேரத்தில் அந்த வாலிபனுக்குள்ளே உயிர் வந்து விட்டது. இன்றைக்கும் கிறிஸ்து மரித்தோரை உயிர் பெற செய்கிற தேவனாக இருக்கின்றார். வாலிபன் பாடையிலே படுத்த நிலையில் இருந்த சடலம் இப்பொழுது உயிர் பெற்று எழுந்து பாடையிலே உட்கார்ந்து கொண்டான். பாடையை இறக்க சொல்லி அந்த உயிர் பெற்ற மகனை தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார்.
இப்படி ஒரு தெய்வத்தை இந்த உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த தெய்வத்திடத்தில் காணப்பட்ட அந்த மனதுருக்கம் உங்களுக்கு அவசியமா? அழுகிறவர்களோடு அழுங்கள் என்று சொன்னார். இயேசு அழவில்லை, அவர் அழுகையை நிறுத்துகிறவர். அழாது என்று சொன்னால் அழுகை நிற்காது. அழுகைக்கான காரணத்தை ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து இயேசப்பா ரிமூவ் பண்ற வரைக்கும் அவங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு அற்புதம் நடக்கணும், மனதுருகணும், ஒரு அற்புதம் நடக்கணும். அழாதே என்று சொன்ன கிறிஸ்து பாடைக்கு அருகாமையிலே சென்று பாடையை தொட்டார். மூன்றாவது, வாலிபன் உயிர் பெற்று பாடையிலே உட்கார்ந்தான். அவனை இறக்கி தாயிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. பிணமாக வீட்டிலிருந்து புறப்பட்ட தாய் தன் மகனோடு, மகன் நடக்க, தாயும் நடக்க, அந்த திரள் கூட்டம், ஊர் கூட்டமும் நடக்க, எல்லாரும் அந்த ஊருக்குள்ள போறாங்க. என்ன அடக்கம் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அடக்கமா? அடக்கம் நடக்கல. எம்பெருமான் இயேசு வந்தாரு, பாடைய தொட்டாரு, மரித்து போன தம்பி உயிரோடு எழுந்தாரு. பாருங்க, உயிரோடு எழுந்தோன பாருங்க. அந்த இயேசு அல்லாமல் வேற தெய்வம் இல்லை, மரித்தோர் உயிர் பெற செய்தவர் அவர்தான் என்று சொல்லி தற்சரூபமாக அந்த வாலிபனை முன்வைத்து அந்த தாயாரும் அந்த ஊர் மக்களும் ஒரு குட்டி பிரசங்கத்தை செய்தாங்க. இன்றைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுவதற்கு பாயிண்ட்ஸே இல்லையா? கர்த்தர் கொடுக்கிற மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கரத்தை நீட்டி கிரியை செய்யுங்கள். அழுகிறவருடைய கண்ணீரை துடையுங்கள். வேதனையோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படட்டும். வியாதிகள் குணமாகட்டும். பேய் தொல்லையினால் வாடுகிறவர்கள் விடுதலை அடையட்டும். மரித்தோர் உயிர் பெறட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமம் உயரட்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த மகிமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மீண்டும் ஒரு முறை உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவது உம்முடைய சித்தம் அல்லவா? இன்று காலையிலும் இரட்சகர் இயேசுவே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, உமக்கு இருந்த அந்த மனதுருக்கத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கனப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பேரருளால் நிரப்பி ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை போல வாழவும், எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை போல மனதுருக்கத்தோடு ஜீவிக்கவும், மற்றவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய கவலைகளை போக்கி அவருடைய தேவைகளை சந்தித்து வாழ வைத்த வள்ளல் எம்பெருமான் இயேசுவை போல அநேகருடைய நல்வாழ்வுக்கு எங்கள் வாழ்க்கை ஆதாரமாய் மாற, ஆசீர்வாதமாய் மாற ஒவ்வொருவரையும் உம்முடைய மனதுருக்கத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். நாம் இறுதியாக ஒரு பாடலை இப்பொழுது பாட இருக்கின்றோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 134வது பாடலை நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்.